மே 1 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சண்முகம் சரியாவே சாப்பிடாம அவங்க ரூம்ல வந்து படுத்திருக்கிறாங்க. அதுவும் தூங்காம முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்த பரணி, என்னாச்சு சண்முகம், எதுக்காக தூங்காம நீ இப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கிற? மாமா சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறியா? அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அவரு உன்னோட எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறாரு. கடைசி காலத்துல கடன்காரனா ஆனா உன்னால எப்படி இந்த பணத்தை எல்லாம் சம்பாதிச்சு கட்ட முடியும்? எல்லா நேரத்துலயும் நம்மனால ஒரே மாதிரியே இருக்க முடியாது இல்லையா? யாரோட சூழ்நிலை எப்படி மாறும்னு தெரியல. அதை நினைச்சுதான் மாமா உன்னையிட்ட அப்படி பேசியிருக்கிறாரு. நீ அவரை மன்னிச்சிரு சண்முகம். நீ எதுக்கு இப்ப தூங்காம இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா பரணி சொல்றது எதுவுமே சண்முகத்துடைய காதல விழுகவே இல்லை. அவங்க எப்படியாவது அந்த பள்ளிக்கூடத்தை வாங்கணும், அதுக்கு என் அப்பா முருகன் கண்டிப்பா உதவி செய்வாரு ஏதாவது ஒரு வகையில அப்படின்னு தான் அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சண்முகம், உனக்கு என்ன ஆச்சு? நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ என்னடானா இப்படி வேற எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு பரணி கேட்குறாங்க. என்ன, இந்த பள்ளிக்கூடத்தை வாங்கணும் உன் தங்கச்சி கனவு ஆசைன்னு சும்மா இருந்த என்னைய உசுப்பேத்தி விட்டுட்டு இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை எப்படியாவது வாங்கணுங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்ததுக்கு அப்புறமா நீயும் என்னைக்கிட்ட இருந்து நழுவி போற. உன்னால தானே நான் இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்தை வாங்கணும்னு நினைச்சேன். இப்ப நீயே இந்த பள்ளிக்கூடத்தை வாங்காதன்னு சொல்ற. அப்ப இந்த போட்டியில உங்க அப்பாவும் உன் அண்ணனும் ஜெயிச்சா உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேக்குறாங்க. என்னடா சொல்ற? நான் வந்து எப்படியாவது பணத்தை பெரட்டியாரலாம். இந்த வீட்டோட பத்திரத்தை கொண்டு போய் அடகு வச்சா கூட ஒரு 10 லட்சம் 5 லட்சம் தேரும். அதை வச்சு இன்னும் கொஞ்சம் பெரட்டியாரலான்னு நினச்சிதான் நான் செஞ்சேன். ஆனால் அந்த வீடு ஆல்ரெடி கடனில் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் நான் உன்னைய கடன்காரனை ஆக்குறதுக்கு விருப்பலை. அதனால தாண்டா நான் சொல்கிறேன், இந்த பள்ளிக்கூடம் நமக்கு வேண்டாமுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, என் தங்கச்சியோட ஆசை கனவு அதை கண்டிப்பாக நிறைவேற்றிவே ஆகுவேன். எப்படியாவது அந்த பள்ளிக்கூடத்தை நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அதனால கோவிலில் ஒரு அம்மா தன்னோட குழந்தையோட உயிரை நல்லபடியாக காப்பாற்றின கடவுளுக்கு மடிப்பிச்சை எடுத்து பாத யாத்திரை போகிறதா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியே சண்முகமும் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஏழை மக்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே உதவி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என் மாமனார் அந்த பள்ளிக்கூடத்தை வாங்கினாருன்னா கண்டிப்பாக இந்த ஊரில் நிறைய குடிகார பசங்க தான் உருவாகுவாங்க. ஏன்னா அவர் பார் வைக்க போகிறாரு. நான் இந்த பள்ளிக்கூடத்தை வாங்கினேன்னா கண்டிப்பாக இந்த பள்ளிக்கூடத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வருவான். அதுக்கு ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பள்ளிக்கூடத்தை வாங்குறதுக்காக சண்முகம் ஒவ்வொரு வீடு வாசலுமா ஏறி அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பையும் அவங்களால முடிஞ்ச பணத்தையும் உதவி செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நினச்சி ஊரில் இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சண்முகத்துக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வர்றாங்க. இருந்தாலும் சண்முகம் எதிர்பார்த்த அளவுக்கு பணத்தொகை ரொம்பவே கம்மியாக தான் கிடச்சிருக்குது.